மாணவர்களுக்கு வணக்கம். சாப்டர் 5 12th ஸ்டாண்டர்ட் 2 dimensional analytic geometry 5.2 exerciseல 8th 5th sum. Identify the topic of the conic and find the center, foci, vertices and directrix of 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120 equal to 0. ஓகே, இதில் இது என்ன கோனிக், அதாவது எலிப்ஸா ஹைப்பர்போலாவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனோட சென்டர், ஃபோக்கி, வெர்டிசஸ், மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகள், அதை வந்து இந்த ஈக்குவேஷனை பொறுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணி ஃபார்முலாஸுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஐ திங்க் ஏ, பி அதெல்லாம் நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போது 18x ஸ்கொயர் கிவன் ஈக்குவேஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன்னா 18x ஸ்கொயர் அடுத்து x உள்ள டேர்ம் எழுதிருங்க minus 144x minus 144x plus 12y square plus 48y equal to minus 120 equal to minus 120. next stepல இதில் 18 காமனாக வெளியில் எடுக்கணும். 18 காமனாக வெளியில் எடுத்தால் 18 into x square, 18 காமனாக வெளியில் எடுத்தால் 18 into x square 18 into x square 144ல எத்தனை 18 இருக்குன்னா 8 இருக்கும், 8x ப்ளஸ் இதில் 12 காமனாக வெளில எடுக்கிறேன். 12 காமனாக வெளில எடுத்தால் y ஸ்கொயர் 48லேருந்து 12 வெளில எடுத்தால் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 120. ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வந்து a + b த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஷார்ட்டாக எழுதுகிறேன் எக்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ், இங்கே இது 8x இருக்கா, இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடணும். 2ஆல் டிவைட் பண்ணால் 8 வந்து என்ன வரும், 4 வரும். எக்ஸ் எழுத வேண்டியதில் ஹோல் ஸ்கொயர், இங்கே என்ன எழுதியிருக்கோம் 4 எழுதியிருக்கோமா, அந்த 4 அப்படியே minus 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஒரு ஸ்டெப்பை குறைச்சி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். a + b ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அடுத்து இங்கே y இருக்கா, அதனால் y அப்படி எழுதிட்டேன். இங்கே என்ன சிம்பிள், ப்ளஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 4 இருக்கா, 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, அப்போ 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இங்கே உள்ள என்ன போடுறோமோ அதை வெளியில் 2 ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம், minus 120. ஓகே, இப்போது இங்கே 18 இருக்குது, அப்போ 18 into x minus 4 த ஹோல் ஸ்கொயர் minus 16, 4 ஸ்கொயர் பண்ணால் minus 16 minus 12 into y plus 2 the whole square minus 4 equal to minus 120. ஸோ இந்த 12ங்கிறது 4 காமன். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணால் 18 into x minus 4 the whole square minus 18 into 16 வந்து 228, அப்போ 228 plus 12 into y plus 2 the whole square 12 into minus 4 minus 48 minus 48 equal to minus 120. இப்போ நமக்கு எக்ஸோட வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் அதை மட்டும் வச்சுக்கிறோம், minus x plus 12 into y plus 2 the whole square equal to minus 120 minus 288 இந்த பக்கம் வந்தால் plus 288 plus 48. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 216 வரும். 316 இல்லை 336 வரும். சப்ராக்ட் பண்ணும்போது 216 வரும். ஸோ இந்த வேல்யூ அப்படி எழுதலாம், 18 into x minus 4 whole square plus 12 into y plus 2 the whole square. ஆக்சுவலாக நம்ம இப்போயே கெஸ் பண்ணிடலாம் இது என்ன கோனிக், எலிப்ஸா ஹைப்பர்போலாவான எலிப்ஸில் வரும். சரி, ஓகே, இப்போ ஃபுல்லாக 216ஆல் டிவைட் பண்ணணும். 216ஆல் டிவைட் பண்ணோன்னா x minus 4 the whole square ஃப்ரண்டில் என்ன இருக்குது 18 அப்படி இருக்குது, 18 இல்லைங்க, divided by 216 plus 12 into y plus 2 the whole square divided by 216 equal to 1. இதை கேன்சல் பண்ணும்போது 18ல் how many 16 இருக்குது அப்படின்னா 12 டைம்ஸ் இருக்குது, 180 அப்புறம் 36, 216 வரும். ஸோ அப்போ x minus 4 the whole square divided by 12 plus இது ரெண்டு 12ல் how many 216, 18 216 இருக்கு. ஸோ y plus 2 the whole square
divided by 18 equal to 1. ஸோ இந்த ஃபார்மெட்டு இப்போ என்னென்னா இதை வந்து நான் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுக்க போகிறேன். எக்ஸ் மைனஸ் 4 த ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுக்க போகிறேன். சேம் டைம் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் அப்படின்னு அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். இதில் ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இது ரெண்டும் நம்ம டேபிளுக்காக யூஸ் ஆகும். நம்ம அடுத்த டேபிள் போட போகிறோம், அதுக்கு யூஸ் ஆகும். இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 12 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 18 ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. which is an ellipse. Which is an ellipse. So இது along the x axis or y axis அப்படின்னா a is ellipse பொறுத்த வரைக்கும் a is greater than b. So major axis வந்து y axis. ஏன்னா a is greater than b, அப்போ a square equal to 18, b square equal to 12. ஸோ இது வந்து a find out பண்ணிக்கணும், b square find out பண்ணிக்கணும். ஸோ இப்போ a equal to இது என்ன 18 9 into 3 சாரி 9 into 2 அப்படின்னு எழுதலாம். 9 into 2 அப்படின்னு எழுதலாம். b square root of 4 into 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ a equal to 3 root 2, b equal to 2 root 3 அப்படிங்கிற ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம e கண்டுபிடிச்சிட்டோம்னா டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு e ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். e ஸ்கொயருக்கான ஃபார்முலா e square equal to a square minus b square divided by a square. e equal to root of 1 minus b square by a square கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதில் வந்து a square ஓட வேல்யூ என்ன 18, இங்கிருந்து நான் எடுக்கிறேன். b square ஓட வேல்யூ minus 12 divided by a square ஓட வேல்யூ 18. ஸோ ஃபைனலாக எனக்கு ஈயோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 18 minus 12 வந்து 6 divided by 18. ஸோ இது இ ஸ்கொயர் இம்ப்ளைஸ் இதுலேருந்து என்ன வரும் 1/3 அப்படின்னு வருமா. ஸோ இம்ப்ளைஸ் இ ஈக்குவல் டு 1/√3 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இ ஈக்குவல் டு 1/√3 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு ஏஇ வேணும். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்க்கலாம். ஏஇ வேணும். ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3√2. அப்போ ஏ வந்து 3√2 இன்ட்டு இயோட வேல்யூ 1/√3. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மேலே அந்த 3 வந்து √3.√3 அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு √2 டிவைடட் பை √3. ஓகேவா? இப்போ இந்த √3 கேன்சல் ஆகும். √3 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா √3 கேன்சல் ஆகும். ஸோ ஏஇயோட ஆன்சர் √6 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஏ/இயோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏ/இ அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்க்கு தேவையானது. ஏ/இ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3√2, இயோட வேல்யூ 1/√3. ஸோ அந்த √3 மேலே போணுச்சுன்னா 3√2 இன்ட்டு √3 அப்படின்னு வரும். 3√2 இன்ட்டு √3 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக ஏ/இயோட ஆன்சர் 3√6 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அப்படியே இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இப்போது எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கு. இங்கே எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன்.
x equal to x plus 4 y equal to y minus 1 மேலே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா வேல்யூ x equal to x by 4 y equal to y minus 1 பாக்ஸ் போட்டிருக்கல அந்த வேல்யூவை எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ சென்டர் எலிப்ஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து என்ன அப்படின்னா y ஆக்சிஸ். ஸோ சென்டர் வந்து மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தாலும் ஒய் ஆக்சிஸாக இருந்தாலும் 0,0 தான். ஸோ 0,0 வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த 0 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4,-1 அப்படின்னு வரும். இதுதான் சென்டர். ஹோக்கியை பொறுத்த வரைக்கும் ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸாக இருக்கனால 0, ± AE இதுதான் ஃபார்முலா. 0, ± AE. AE என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க, √6 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 0, ± √6 0, +√6 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். இது ஒரு ஆன்சர். இன்னொரு ஹோக்கி 0, -√6 அப்படின்னு வரும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x equal to 0 அப்படின்னா 4 வரும். y equal to √6 அப்படிங்கும்போது √6 -1 ஒரு ஹோக்கி கிடைச்சதா. நெக்ஸ்ட் 0, -√6 அப்போ x equal to 0 அப்படிங்கும்போது 4 -√6 -1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 4, √6 -1 4, -√6 -1 அப்படின்னு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓ சாரி, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா y + 2 அப்படின்ட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. y + 2 தானே ஆக்சுவலாக. y + 2 வரும்போது இங்கே y - 2 அப்படின்னு வரும். y - 2 மேலே பாக்ஸில் பாருங்கள். y + 2க்கு பதிலாக y - 2 மற்றபடி எங்கேயும் சேஞ்சஸ் இருக்காது. நேரடியாக அதனோட வேல்யூ இங்கே தான் வருது. ஸோ இது வந்து y - 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ √6 - 2 -√6 - 2 ஓகே. அதர்வைஸ் நத்திங் சேஞ்ச். ஓகே. நெக்ஸ்ட் வெர்டிசஸை பொறுத்த வரைக்கும் 0, ± A 0, ± A இது மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இருந்தால் 0, A. ஸோ 0, ± Aங்கும்போது 0, ± Aயோட வேல்யூ 3√2. நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், 0, +3√2. இப்போ 0 போட்டோம்னா ஆன்சர் என்ன வரும், 4 வரும். +3√2 போட்டோம்னா 3√2 - 2 இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் 0, -3√2 கொடுத்தோம்னா 4, -3√2 - 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -2 ஓகே. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா y equal to மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ் இருக்கனால y equal to ± A/E இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ y equal to ± ABங்கிறது ± 3√6 அவங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ y equal to அப்போ y equal to அப்படிங்கும்போது ஸ்மால் y equal to y-யோட வேல்யூ 3 + √6 - 2. அடுத்து இதுலேயே -3√6 கொடுக்கும் பொழுது y equal to -3√6 - 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த சம்ஸ் கொஞ்சம் பெரிய சம்ஸ் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் நிறைய உண்டு. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.